பார்க்கத்தான் என்னமா பண்ணிக்கிட்டு இருக்கானே. அப்ப நீங்க எதுக்கு இவளுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க? அது நம்ம வீட்டு புள்ள, சீரை மட்டும் கொடுக்கணும். மாப்ள நீங்க வேலை புடிச்சிட்டு வாங்க, நான் சீரெல்லாம் எடுத்து வைக்கிறேன். மாப்ள நீங்க இருங்க, நான் போய் வேலை கூட்டிட்டு வரேன். அப்படியே மேலத்துக்கும் சொல்லி இருக்கேன், அவங்களையும் கூட்டிட்டு வந்துடுறேன். உங்களுக்கு எதுக்கு இவ்வளவு சிரமம்? இவதான் அறிவு இல்லாம இருக்கானா, எங்களுக்கும் அறிவு இல்ல. என்ன சம்மந்தி, இவளுக்கு போய் நீங்க பயந்து நின்றுக்கீல. நல்ல நேரம் வந்தோம். எப்படி நிக்கிறா பாருங்க, தச்சத்துருவாளா. மாப்ள இப்படிப்பட்டவன் வாழணும் அவசியமே கிடையாது. போறவ போய் சேர்ந்துட்டு போறா, புடிச்சு வைக்க முடியும். அதுக்காக நம்ம கடமை நம்ம செய்யாம இருக்க முடியுமா? இல்ல செய்யாம இருந்தா நாளை முதல் வெளில தலதான் காட்ட முடியுமா? நம்ம சம்பத்தி பண்ணி எதுக்கு மாப்ள? அததான் அந்த காலத்துல செய்யணும். அதான் முறை. எப்படி கொண்டு போறீங்க நானும் பாக்குறேன். பாத்துக்கிட்டே வீட்ல இரு, நாங்க சீரை கொண்டு கொடுத்துறோம். இந்த புத்தியோட நீ வரவே வேண்டாம். சரியா சொன்னீங்க. நான் ஒண்ணு வர போறது இல்ல, நீ வரவும் வேண்டாம். ஏமா என் பிள்ளைல 2, நம்ம தங்கச்சி போதும். இவன் இங்கே கிடக்கட்டும். போங்க, யாருக்கு வந்து போங்க. குடுப்பனா இருந்தா வருவேன், உனக்கு கிடைச்சது அவ்வளவுதான். போய் சோத்து தின்னுட்டு தூங்குப்பா. ஐயோ சம்மந்தி நீங்க வாங்க, நம்ம வீட்டு பிள்ளைக்கு சந்தோஷமா கொண்டு போனோம். சிரிச்ச மகமா வாங்க. ஏங்க நம்ம வீட்டு பிள்ளைக்கு எந்த குறையும் வச்சிட கூடாது. அதிகமா செஞ்சிட்டாலும் பரவாயில்ல, குறைய செஞ்சிட கூடாது. இல்ல எல்லாமே நிறைய வாங்கி வச்சிருக்கேன். அப்பல அந்த பிள்ளைக்கு எந்த சொத்து சமம் நம்ம கொடுக்கல. கூட 5 பவுன் செஞ்சு வச்சாலும் பிரச்சனை இல்ல. அவ அம்மாக்குள்ள நகையெல்லாம் இருக்குது, அதையும் எடுத்து வச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். அத போட வேண்டியதை போட்டுருங்க. ரொம்ப தேங்க்ஸ் சம்பந்தி. ஐயா என்ன வார்த்தை பேசுறீங்க? நானே என் பிள்ளை இந்த லட்சணத்துல இருக்காளேன்னு தினம் நாங்க வேதனைப்பட்டு இருக்கோம். மாப்பிள்ளைங்களை மன்னிச்சிருங்க, இப்படி குணம் கட்டவளா மாறுவான்னு எங்களுக்கு தெரியாது. ஐயா நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்களாவது இவ்வளவு நாள் எங்ககிட்ட இவ்வளவு பாசமாவும் அக்கறையாவும் இருக்கீங்களே, அதே போதும். ஐயா மாப்பிள்ளை கவலைப்படாதீங்க, வேற நிறைய ஆள் வருது. சந்தோஷமா போறோம், சந்தோஷமா செய்யறோம். சரிங்க. இப்பதான் மாப்பிள்ளை முகத்துல சிரிப்பே வருது. இப்பதான் எனக்கு உசுர வருது. ஐயா சம்மந்தி நம்ம சந்தோஷமா போயிட்டு வரலாம். சரிங்க சம்பந்தி. அம்மா ஆனந்தி, அம்மா ஆனந்தி. என்னம்மா எல்லா தாம்பளை தட்டி எடுத்து வச்சுட்டேன். வேன் வந்த உடனே எடுத்து வச்சுட்டு கிளம்ப வேண்டியதா. உங்களுக்கு எந்த வேலையும் இல்லம்மா, எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். அவளுக்கு இப்படி ஒரு தங்கச்சா? ஐயா பாருங்க மாமா, எனக்கு வெக்கமா இருக்கு. அம்மா பாருங்க மாமா சிரிக்காங்க. ஏன் சிரிக்க கூடாதா? பாருங்க மாமா, எனக்கு வெக்கமா இருக்குல்ல. ஐயோ இவளி நான் வச்சுக்கிட்டு. ஏமா எதுக்குமா அவளை திட்டிட்டே இருக்கீங்க? அவ ஒன்னதான் இப்ப பார்த்தாலும் குழந்தை மாதிரி நடந்துக்கிறதா. பயமா இருக்கு. இவளாவது குணம்லாம் இருக்கணும். நீதாவே இப்படி தானடா வளர்த்தோம். இப்ப எப்படி குணம் மாதிரி இருக்கா பார்த்தல. அம்மா அவ அப்படி இருந்தா நான் அப்படிதான் இருப்பேனா? போமா, அவ ஒரு கூறுகட்டவ. எனக்கு மாமா, சின்ன மாமா, பெரிய மாமா எல்லாரையும் ரொம்ப பிடிக்கும். அப்படிதானே மாமா? சாத்தி நல்லா இருக்கணும். Thank you மாமா. மாமா நீங்க சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டுட்டேமா, நீ சாப்பிட்டியா? இல்ல மாமா, சடங்கு வீட்டுக்கு போறல, அங்க சாப்பிட்டுக்கிட்டே. அங்க விதவிதமா கொடுப்பாங்கல்ல. அங்க பாரு, அங்க வந்து ஏதாவது வார்த்தனம் பண்ணிக்கிட்டு இருந்தா எப்ப பார்த்தாலும் என்ன திட்டிட்டே இருக்கீங்க. போங்கம்மா. ஐயோ அத்தை, அவ குழந்தை. ஊர் இல்லாம இருக்காத சொல்லிட்டேன். என்ன பாருண்ணா. அம்மா அவளை திட்டாதீங்கம்மா. சரி நான் போய் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். போ. ஒரு பிள்ளை அப்படி இருந்தோன்னே 2வது உள்ள அப்படி இருந்தாலும் பயமா இருக்குயா. அம்மா நிலாவுக்கும் இவளுக்கும் ஏனிய சளி எட்டாது. இவ குழந்தை மாதிரிமா, இவ நல்ல குணத்துக்கு நல்லா இருப்பா. செல்ல அண்ணே. சரிண்ணே, நான் போய் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்கேனா? சரி அண்ணன் பிள்ளைல எங்க? அவளும் தாம்பளை தட்டு தான் எடுத்து வச்சிட்டு இருக்கா. சரி எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு நீட்டா கிளம்புங்க. பாரு மறுபடியும் சொல்றேன், சடங்கு வீட்டுல போய் ஏதாவது வாழ்த்தணும் ஏதாவது பண்ணுனா. சரிம்மா, நான் எந்த வாழ்த்தனும் பண்ண மாட்டேன். யாருக்கிட்டையும் வளவலன்னு பேச மாட்டேன். ஓட்டவாய் மாதிரி பேச மாட்டேன். யார பார்த்தும் சிரிக்க மாட்டேன். இருக்கடம் தெரியாம இருக்கணும், அவ்வளவுதானம்மா? சொல்லிட்டீங்கல்ல, நான் இருக்கேம்மா. ஐயோ ஆரம்பிச்சுட்டா நினைக்கேன். இங்க பாரு, இதத்தையும் செய்ய மாட்டேன் இவ்வளத்தையும் செஞ்சுக்கிட்டு இருந்தா செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. நீலா இவ குணத்துல பாதி இருந்தா கூட நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பேன். கவலைப்படாதீங்கப்பா. இல்லையா, இந்த புள்ளியும் நம்ம வீட்டுக்கு 4-5 வருஷமா வந்து போய் தான் இருக்கு. அன்னைக்கு பார்த்த மாதிரி தான் இன்னைக்கு இருக்குது. இந்த நிலா மட்டும் அக்காவால நான் எவ்வளவு வேதனைப்படுதுன்னு பார்த்தல. பொம்பளை இல்லாத வீடு பொறுப்பா இருப்பான்னு நினைச்சேன். இப்படி பாரமா இருப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அவன் செஞ்சதுக்கு எப்ப பார்த்தாலும் என்ன ஏசிக்கிட்டே இருக்கீங்க. போங்க அம்மா, பயமா இருக்கு. இங்க பாரு, இப்படி வெள்ளி தரமா சிரிச்சுக்கிட்டே அலையாத, கொஞ்சம் பொறுப்பா இரு. சரிம்மா, நான் இவன் சிரிக்க மாட்டேன், போங்க. ஐயோ நான் என்னத்த சொல்ல. ஏமா விடுங்க, அவ சின்ன பிள்ளை. சம்பந்தி இன்னும் நேத்தையே கட்டிட்டு இருக்கியா? வாங்க எல்லாத்தையும் எடுத்து வைப்பா. சரிங்க சம்பந்தி. அத்தை தங்க கடையில செயின் செய்ய கொடுத்துருக்கேன், அதை போய் நான் வாங்கிட்டு வந்துடுறேன். சரிங்க மாப்பிள்ள கூட கூட வாங்கிக்கிடுங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அத்தை, நீங்க கேட்டதே போதும். மாமா வாங்கிக்கோங்க, அம்மா கிட்ட நிறைய இருக்குது. ஏன்டி இப்படி அவசர பிடிக்க மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்கனா சொல்லலையா? மாமா வெக்கப்பட்டு வாங்காம வந்துட்டாங்கன்னா எனக்கு தேவைனா அத்தை கிட்ட உரிமையோட கேட்பேன். நான் அவங்க வீட்டு புள்ள. இது போதும் மாப்பிள்ள. சரிங்க மாப்பிள்ள, நம்ம 2 சேர்ந்து போய் வாங்கிட்டு வந்துருமா? சரிங்க மச்சான், வழியில போமா?
ஆமாயா சீக்கிரம் வாங்கிட்டு வந்துருக்க. நான் வேலை எல்லாத்தையும் எடுத்து வைக்கேன். எப்பா எல்லாத்தையும் எடுத்து வச்சிருங்க, நான் இப்ப போய் வாங்கிட்டு வந்துடுறேன். அம்மா பிள்ளைங்களை பாத்துருங்க, நான் மாப்பிள்ளை கூட போயிட்டு வந்துடுறேன். சரியா அண்ணே, நான் பிள்ளைகளை பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வாண்ணே. சரிம்மா, பார்த்து பத்திரமா நிக்கணும்னா அண்ணன் போயிட்டு வரேன். சரிங்கண்ணே. மாப்பிள்ளை வாங்க நம்ம போவோம். மாமனிக்கு எவ்வளவு காப்பி ஏதாவது போட்டு கொண்டு கூட. சம்மந்தி ஒண்ணு வேண்டாம், நான் எல்லாத்தையும் எடுத்து வைக்கேன். நீங்க இருக்க சம்மந்தி, நாங்க இருக்கல, நாங்க பாத்துக்கிறோம், நீங்க உட்காருங்க. இல்ல சம்மந்தி நான் எடுத்து வைக்கேன். அது சின்ன பிள்ளை எவ்வளவு எடுத்து வைப்பா. மாமா யாரு சின்ன பிள்ளை, நான் எல்லாத்தையும் எடுத்து வைப்பேன், நீங்க உட்காருங்க. ஐயோ ராசாத்தி, நீ ஒண்ணும் செய்ய வேண்டாம். மாமா நான் செய்யறேன். மாமா சொன்னா கேட்கணும். இது அதிகமா பேசாதன்னு சொல்லுங்களா, வள வளன்னு பேசாத. முதல்ல சிரிச்சுக்கிட்டே பேசாத, நார்மலா இரு. ஐயோ சம்மந்தி சிரிக்கிறது வரோம், அவ சிரிச்சிட்டு போறா. லூசுன்னு சொல்லிடுவாங்க சம்மந்தி, பயமா இருக்கு. சொல்றாங்க சொல்லிட்டு போட்டோம். இவளை மாதிரி ஒரு குணம் உள்ள புள்ள தேடி போனாலும் கிடைக்குமா? அப்படி சொல்லுங்க மாமா. யாட்டி ஏன் அது அக்காக்கு மாமா, கொஞ்சம் மரியாதையா பேசு. அக்காக்கு மாமானா அப்பா மாதிரி தானே. போமா, நான் அண்ணன் பிள்ளைகிட்ட போய் ஆட போறேன். போ, அதை செய் போ. பயமா இருக்கு சம்மந்தி. நான் நிஜமா சொல்றேன், இவ குணத்துக்கு நல்லா இருப்பா. முழுமதி அவளது முகமாகும், மல்லிகை அவளது மணமாகும், மார்கழி மாதத்து பனித்துளி அவளது குரலாகும். அத்தை என் செல்லங்களா, என் கண்ணு குட்டிகளா, வாங்க வாங்க, வேன் வந்துருமா, எல்லாரும் வேன்ல உட்காரணுமா. நீங்க வேன்ல உட்காருங்க, நான் இந்த தெருவெல்லாம் போய் எல்லார் வீட்டையும் சொல்லிட்டு வந்துடுறேன். ஓகே அத்தை, நாங்களும் வரட்டும் அத்தை. நீங்களா சின்ன பிள்ளைங்க, பெரிய ஆள் தான் சொல்லணுமா, நான் தான் சொல்லணுமா? அம்மா சொல்லிவிட்டாங்க, நான் போய் எல்லார் வீட்டையும் சொல்லிட்டு வந்துடுறேன். நோ, நான் தான் போகணும், நீங்க வரக்கூடாது, நான் தான் போறேன். சரி, உனக்கும் வரணும் போல இருக்குதோ. சரி, நான் பெரிய பிள்ளை, என் பாதுகாப்புலயே வாங்க. ஓகே அத்தை, என் செல்ல, என் ராசக்குட்டி, என் அண்ணன் பெத்த வைரம், வாடா அத்தை. அப்ப நானு நீயும் வைரம் தான். வா வா செல்லம், வா வா. சரி, அத்தை கையை பிடிச்சுக்கோங்க, அத்தை கூட்டு போறேன். சரிங்க அத்தை. அத்தை, இப்ப நம்ம யாரு வீட்டுக்கு போறோம்? நமக்கு ரொம்ப சொந்தம். ரொம்ப சொந்தம்னு சொல்றீங்க, நாம அவங்க வீட்டுக்கு போனதே இல்லையே. ஆமா, போவல, இனி போவோம். சரியா? உனக்கு ஒண்ணு சொல்லட்டா, அங்கதான் உங்க பெரியம்மா இருக்காங்க. பெரியம்மாண்ணா? நீ அங்க வந்து பாரு, உங்க பெரியம்மா உன்னை பாப்பாங்க. நம்ம வீட்டுக்கு எப்பமாச்சும் ஒருத்தங்க வருவாங்களே, அவங்கதான் அவங்க வீட்டுக்கு தான் போறோம். அப்படியா? அவங்க ரொம்ப பாசமா இருப்பாங்களே. ரொம்ப பாசமா இருப்பாங்க. நம்ம சடங்கு வீட்டுக்கு போறோம், அங்க ஜாலியா இருக்கும். விதவிதமா சாப்பிடறதுக்கு கொடுப்பாங்களாம், நல்லா சாப்பிடணும்னு. ஏன் உங்களுக்கு சாப்பாடுன்னா இவ்வளவு பிடிக்குது? அப்படிலாம் சொல்லக்கூடாது, சாப்பாடு ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்றதே சாப்பிடுறதுக்கு தானே, அதெல்லாம் அப்படி சொல்லக்கூடாது. சாப்பிட்டுட்டே இருக்க சொன்னாலே இருப்பீங்க, அப்படிதானே? இந்த பாரு, மறுபடியும் என்ன சொல்ல வைக்காத. வாழ்றதே சாப்பிடுறதுக்கு தான், அதுல மட்டும் கண் வைக்கவே கூடாது. அத்தை பத்தி தான் தெரியல, அத்தைக்கு சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும். பாரு, சடங்கு வீட்டுல பந்தி வைப்பாங்க. நான் வாலிய பிள்ளை, நான் போய் பந்தில சாம்பார் கொண்டாங்க, ரசம் கொண்டாங்கன்னு கேட்டா அங்க உள்ள வாலிய பிள்ளைலாம் என்ன நக்கெல்லாம் பாப்பானுவேன். சரி, நீ என்ன பண்ணணும்னா, இந்த சாம்பார் கொண்டாங்க, ரசம் கொண்டாங்கன்னு உனக்கு கேக்குற மாதிரியே கேட்கணும். பக்கத்துல இருந்து என்கிட்ட கேட்பாங்க, உங்களுக்கு வேணுமான்னு. நான் உடனே வேண்டான்னு சொல்லு. நீ ஐயா அத்தை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லணும். ஆனா எனக்கு பிடிக்காத, கொன்னா போட்டுருவேன். அத்தோனியோட பாசமா வளர்த்து ஒரு சாம்பார் ரசம் வாங்கி தர மாட்டேன். நான் வாங்கி தரேன். நீ செல்லம், இவன் தான் என் செல்லம், நீ போடி. சரி, நானும் வாங்கி தரேன். ஒருவேளை பிரியாணி போட்டா செம புடிதா. ஐயோ அத்தை, கொஞ்சமாவது வாலிப்பிள்ளை மாதிரி நடந்துக்கங்க. பாரு, வாலிப்பிள்ளையா இருந்தாலும் வயிறு தானே, அதுக்கு வயிறு மட்டும் சாப்பிடணும். சடங்கு விட்டு போயிட்டு எவ்வளவு இங்க வந்தியா, கோல தரச்சுவேன். பெரியத்த அவ கடக்கா, அவளுக்கு யாரும் பயப்படாதீங்க. சரியான லூசு, இது போய் என் கூட பிறந்திருக்கு பாரு. எப்ப பாரு லூசு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கா. ஆமா, சிரிக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு, நான் சிரிக்கேன். உனக்கு உம்மனா மூஞ்சி மாதிரி இருக்குது பிடிச்சிருக்கு, நீ உம்மனா மூஞ்சி மாதிரி இருக்க. நான் இப்படித்தான், இப்படி எதே ஒரு வீட்லயும் வாழ முடியாது. ஒன்ன மாதிரிலாம் நான் நடத்த மாட்டேப்பா. போற விட்டா என் வீடா நான் நினைப்பேன். ஆமா, நீ நினைச்சுக்கிட்டு இருப்ப பாரு. உன்னை கட்டி கொடுத்துட்டு அம்மா படுற வேதனை போதாது, நான் வேற அப்படி அம்மாக்கு வேதனை கொடுக்கணுமா? போடி, ஒன்ன மாதிரிலாம் நான் நடந்துக்க மாட்டேன். உன்ன மாதிரி நல்ல குடும்பம் கிடைச்சதுன்னா நான் ஒன்னும் ஒன்ன மாதிரிலாம் நடந்துக்க மாட்டேன். அவங்களை நல்லபடியா பாத்துக்குவேன். சூப்பர் அத்தை. ஆமா, நீ நல்லா நடந்துட்டா மட்டும் உனக்கு செல வைக்க போறா பாரு. செல வைக்க வேண்டாம், அன்பா இருந்தா போதும். இங்க யாரும் செல வைப்பாங்கன்னு ஒரு வீட்டுக்கு வாழ போகல, ஆசை பாசமா இருப்பாங்கன்னு தான் போறாங்க. நம்ம அம்மா அப்பாக்கு பதிலா அவங்க அம்மா அப்பாவா இருப்பாங்க, நம்ம கூட போனது போல அவங்க இருப்பாங்கன்னு நம்பிக்கையோட தான் போகுது. ஆனா கிடைக்காது. கிடைக்கலனா கிடைக்கிற வரைக்கும் நான் மாத்துவேன். ஆமா, அதுக்கு தான் நாம இருக்கோம் பாரு.
எனக்கு உங்களை தான் ரொம்ப பிடிக்கும் அத்தை. நீங்க கல்யாணம் பண்ணி போயிட்டா எங்களை யாரு பாத்துக்குவா? கல்யாணம் பண்ணி போனாலும் உங்களை நான் தான் பாத்துக்குவேன். நீங்க பிறந்தல இருந்து நான் தானே பாக்குறேன். அப்ப நான் பார்க்க மாட்டேனா? நீங்க என் அண்ணன் பிள்ளைங்கிறத விட என் பிள்ளைங்க. நான் உங்களை பாப்பேன். உங்களையும் ஏத்துக்கிறவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். சரியா? அப்படி யாராவது ஏத்துக்குவாங்களா அத்தை? நான் கடவுள்கிட்ட அதுதான் கேட்டுட்டு இருக்கேன். என்ன பிள்ளைங்கள என் பிள்ளையா வளர்க்கறதுக்கு ஒருத்தர் அனுமதிக்கணும்னு. அவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு. அப்படியா அத்தை? அவங்க வீட்டை நான் நல்லபடியா பாத்துக்கிடுவேன். அவங்களும் நல்லபடியா பாத்துக்கிடுவேன். அப்படி இருக்கும்போது அவங்க ஒண்ணு நல்லபடியா பாத்துக்கிடுவாங்கல்ல. அத்தை எங்க மேல இவ்வளவு பாசம். பெத்ததுதான் உங்க அம்மா, வளர்த்தது நானாச்சே. அத்தை உங்களை 10 வயசுல இருந்து வளர்த்துட்டு இருக்கல. அந்த பாசம் சொல்லப்போனா நீங்க என் பிள்ளைக்கு தானே? ஆமா அத்தை. சரி, நீ நல்லா படிக்கணும். சரியா? சரிங்க அத்தை. சரி, இங்க கிடக்க டூட்டி கிடக்கட்டும். சடங்கு வீட்டுல போய் ஒரு அட்டெண்டன்ஸ போட்டுட்டு வருவான். இல்ல மீனா கட்ட சிக்குன்னு அவ்வளவுதான். சார் சடங்கு வீட்டுக்கு போகலையா? அங்கதான் கிளம்பி போய்கிட்டு இருக்கேன். என்ன பார்த்து சடங்குக்கு போற மாதிரி இல்லையாங்க? சடங்கு வீட்டுக்கு போறீங்களா? ஆ, நான் கூட ஏதோ ரவுடில பிடிக்க போறியேன்னு நினைச்சுக்கிட்டேன். இந்த கொசரு தானே வேண்டாங்குது. டிப் டாப்பா பரப்பிட்டு இருக்கேன். டிப் டாப்பா? ஆமா. ஆமா சார், டிப் டாப்பா இருக்கு. நீங்க போயிட்டு வந்துருங்க சார். ஏட்டம்மா பேச்சு சரியில்லையே. நல்லதானே இருக்கு. சூப்பர் சார், நல்லா இருக்கு. போயிட்டு வாங்க. உங்களுக்கு என்ன தெரியும்? இத பார்த்து நீங்க எத்தனை பிள்ளைகளை பார்த்து மயங்கி விடுதோ. நினைப்பு தான் பொழப்ப கெடுக்குது. மேடம் போங்க சார், நீங்க போயிட்டு வந்த பிறகு நான் போக முடியும். அதான் எஸ் எல்லாம் இருக்காங்களே, நீங்க கிளம்பி வாங்க. சார் எல்லாரும் வந்தா நல்லா இருக்காது சார். அதான் ஏட்டு சார் இருக்காரு, அவரு கான்ஸ்டபிள் இருக்காரு, நிறைய பேர் இருக்காங்க. நீங்க வாங்க. சரிங்க சார். சார் வீட்ல போய் என் பிள்ளைங்களை கூட்டணும் சார். சரி சரி, போய் கூட்டிட்டு வாங்க. நான் கிளம்புறேன். தேங்க்யூ சார். சீக்கிரம் வாங்க. ஏட்டமாக்கு போறாம என்ன 10 புள்ளைலாம் மயங்கி விட போகுதுன்னு. எனக்கு எத்தனை புள்ளையும் அழகா பார்த்து மயங்கி விடுவா தெரியலையே. விக்கின்ற விக்கனேஸ் ஏன்டா ரொம்ப அழகா இருக்க. அநியாயத்துக்கு அழகா இருக்கானே இந்த விக்கின்ற விக்கனேஸ். எல்லா பிள்ளைங்க வரிசையில வந்து லவ் லெட்டர் கொடுக்க போகுது. நான் எதை ஏத்துக்கனே தெரியல. டேய் பொண்ணுங்களை சீக்கிரம் வாடா, நேராவது. அங்க அப்பா எல்லாம் திட்ட போறவ. டேய் எங்க வேலை ஏகப்பட்டது இருக்கும்டா. டேய் ஏன்டா உன் அழுப்பு தாங்க முடியல, சீக்கிரம் வாடா. என்னமோ இவன் கல்யாணத்துக்கு போற மாதிரிலாம் பரப்புடுதான். ஏன்டா சட்டப்பட்டுனா கூட ஒழுங்கா போட விட மாட்டேக்க. என்னமோ உன் கல்யாணத்துக்கு போற மாதிரியே பரப்பிட்டு இருக்க. போடா, எனக்கு வெக்கமா இருக்குடா. டேய் ஓத்த கலப்பிடாத, மணி என்ன ஆகுது? டேய் டூட்டி முடிஞ்சு இப்பதானடா நான் வந்தேன். டேய் ஆம்பளை பையனுக்கு பரப்புறதுக்கு இவ்வளவு நேரமாடா? ஒரு சட்டி ஃபேண்டி போட்டதுக்கு இவ்வளவு நேரமா? டேய் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனா நீட்டா போகணும்டா. ரொம்ப தாண்டா நீட்டா வந்திருக்க. என் கண்ணே பற்றும் போலதான் இருக்குது. போடா. டேய் உனக்கு வெக்கலாம் வருமாடா? டேய் ரொம்ப கிட்ட பண்ணாத தொலைச்சிட்டு வந்துருச்சு. சரி வண்டி எடு, கிளம்புவோம். வண்டி நான் எப்பவுமே ரெடி பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா? வா வா. சரி வண்டி எடு. மெதுவா போ, சவுதியில இடத்தமா பார்த்து போவாதுன்னு. கொத்துனாப்புல கொண்டுட்டு போறேன் வா. சரி வா. அம்மா உனக்கு வேற சட்டை இல்லையா? போதும், எனக்கு ஒண்ணு அங்க பொண்ணு வரப்போது இல்ல. சொல்ல முடியாதுடா. வேண்டாண்டா, போதும் விட்டுரு. எனக்கு என்னமோ உனக்கு அங்க பொண்ணு செட் ஆகிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குடா. டேய் கோத்த கலப்பாதடா. பாரு. வேண்டாம் விட்டுரு, அழுதுருவேன். நான் வண்டி ரெடி பண்ணி வைக்கேன் வா. ஆதிரா போயிட்டாலான்னு தெரியலையே. ஆதிரா வீடு திறந்து கிடக்கான்னு பாப்போம். அத்தி வீடு திறந்தா கிடக்கு, இன்னும் போகல. அந்த டேமிய விடவே மாட்டா போலுக்கு. இந்த டேமிய உனக்கு வாங்கி கொடுத்தது யாரு? ஐயோ கியூட்டா இருக்காளே. ஆகா இவளை இப்பதான் வாரா. பார்க்காத மாதிரி நின்றுடணும். சார் நீங்க சடக்கட்டுக்கா? கஜேந்திர சாரு. ஆமா சார், நீங்க? நாங்களும் அங்கதான். சரி சரி வாங்க. நான் ஜீப்லயே வந்துடுறேன். நான் தருண் கூட பைக்ல போறேன். சரி சரி. எம்மா சீக்கிரம் வா, நேரம் ஆயிட்டுமா. ஆஹா தருண் மட்டும் இப்ப பைக்க கொண்டு போயிட்டா நம்மளும் ஜீப்ல போயிடலாமே. நீங்களும் ஜீப்ல வாங்கல, சேர்ந்தே போயிடலாமே. அது இல்ல, நான் பைக்ல வந்துடுறேன், நீங்க கிளம்புங்க. இல்ல ஒண்ணு இல்ல வாங்கல. ஐயோ நல்ல வாய்ப்பு. இல்ல 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 நீங்க போயிட்டுருங்க, நான் தருண் கூட பைக்ல வந்துடுறேன். சரிங்க சார். ஐயோ சாரு சாருன்னு சொல்லியே என்ன பயம் கொடுத்துறாரு சார். இந்த சார்லாம் வேண்டாம், அது பழக்கதோஷமாயி போச்சு. இல்ல என்ன பொண்ணு தரனே கூப்பிடுங்க. சரி. எம்மா சீக்கிரம் வா, நேரம் ஆயிட்டுமா. வந்துட்டேன் வந்துட்டேன். தாமியை பத்திரமா விட வேண்டாமா? ஆதிரா அதி தேவதையே தான். நான் இன்னைக்கு இவ்வளவு பார்த்துட்டே இருக்க போறேன். எல்லாரும் என்ன நோட் பண்ண போறாங்க, அவமானப்பட போறேன். ஐயோ ஏன்டி இவ்வளவு அழகா இருக்க. நான் இன்னைக்கு மாட்ட போறேன். அப்பா டைம் ஆயிடுச்சு, வாங்க. இரு அப்பா ஜீப்பை திருப்பி கொண்டு வரேன். சரிங்கப்பா. சார் பொண்ணு தர சொல்லுங்க சார்.
ஜீப்ல என்ன வாங்கல? இல்ல இல்ல நான் பைக்ல வரேன். சரி. ஐயோ நோட் பண்ணிருப்பாரோ? ஐயோ இன்னைக்கு வசமா மாட்ட போறேன். ஏதாவது சொல்லணுமா? ட்ரெஸ் நல்லா இருக்கு ஏதாவது சொல்லணுமா? என்ன எனக்கு ஒரு இளவும் தெரிய மாட்டேங்குதே. சொன்னா தப்பா நினைச்சிட்டா? முழுமதி அவளது முகமாகும் மல்லிகை அவளது மணமாகும் மார்கழி மாதத்து பனித்துளி அவளது குரலாகும். கொன்னல பொழுக்க. என்ன சொன்னீங்க? ஐயோ கேட்டுட்டு பொழுக்க மனசுக்குள்ள பேசத நினைச்சு வெளியில சொல்லிட்டா? என்னமோ கொல்லுதுன்னு சொன்னீங்க. இல்ல ஒண்ணு இல்ல. அழகா இருக்க. என்ன? அழகா இருக்க. ட்ரெஸ் நல்லா இருக்கு. இதுக்கு மேல இருந்தா இன்னும் நிறைய உண்மை சொல்லிடுவேன். எனக்கு நேரம் ஆயிட்டு வர கூப்பிடுதலான்னு பாரு. என்னால பாக்குறதுக்கே பயந்தாரு. இப்ப எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரே. நான் நினைச்சதை விட சீக்கிரம் வண்டி எடுடா. நான் ஏதோ உழைச்சிட்டு வந்துட்டேன். சீக்கிரம் வண்டி எடுடா. ஒரு நிமிஷம்.